நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள். ஆமாங்க, மாதம் எப்படி இருந்தால் என்ன, நாம் மாசாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதத்துலேருந்து நாம் மாசாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியை பற்றியும் நான் பேச போகிறேன். பார்க்கலாமா? முதல்ல ஆடி மாதத்தில் பொதுவாக இந்த உலகத்தில் நாம் எதை சந்திக்க போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ராசிகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. 6 மாதம் நமக்கு உத்தராயண புண்ணிய காலம், இது அடுத்தது தட்சிணாயன புண்ணிய காலம்னு பேர். இந்த நேரம் இரவு பொழுது அதிகம் ஆடியிலிருந்து, அதே நேரத்தில் நமக்கு பகல் பொழுது குறைவாகும். இந்த தட்சிணாயன காலத்தில் நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஆடி பண்டிகைன்னு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. அதோடைய மாதமாக இது ஆரம்ப மாதமாக இருக்கிறதுனால அனல் காற்று அதிகமாக வீச வாய்ப்பு உண்டு. அனல் காற்று, நிறைய காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும். காற்றினால் பிரச்சனை ஏற்படும். இந்த கூரை வீடு இருக்கிறவங்க, எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கவனமாக இருங்க. நல்லா கவனிங்க, இது பொதுவான பலன் கொடுக்குறோம். இதில் 12 ராசியும் உடன்படிக்கை இருக்குது. இந்த தவறுகளை, இந்த கவனக்குறைவுகளை நம்ம செய்யாமல், அதாவது கவனக்குறைவை கண்டுக்காமல் இருந்துட்டோம்னா நமக்கும் பாதிப்பு வரும். அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்கிறதுக்கான பதிவு. இந்த ஆடி மாதத்தில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும், அதுவும் அனல் காற்று அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெருப்பு மூலமாக பாதிப்புகள் ஏற்படும். இப்போ காற்று அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ நெருப்பு பொருட்கள்லாம் பத்திரமா தான் வச்சுக்கணும், இல்லைங்களா? அதனால் அதில் கவனமாக இருங்க. புழுதி காற்று அதிகமாக இருக்கும். காற்று பார்த்திங்கன்னா திடீர்னு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு செம்மையாக கொண்டு போகும். இந்த 2 வீலரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக போங்க. இதோ கடந்துடலாம், இதோ 2 நிமிஷம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு பொருளை வச்சுட்டு, ஒரு 2 வீலரை வாசலில் வச்சுட்டு போனால் கூட அது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஒரு காற்றுல சாஞ்சி போகலாம், அதில் ஏதாவது பொருள் இருக்கும், அந்த பொருள் கீழே விழுந்துடலாம். இதனால் மனசு கஷ்டம், விரயம், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஆக காற்றோடைய அதிகம் வேகம் இருக்குது, புழுதி காற்று. அடுத்தது மழை இந்த வாரம், இந்த மாதத்தில் வாரத்தோடைய முதல் பகுதியிலேயே ஒரு மழை நம்மளை வாட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் சூறாவளி மழை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா போன்ற இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கேரளா, ஆந்திரா போன்ற இடங்களில் இந்த மழையின் வேகம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. கர்நாடகாவில் எதிர்பார்த்த மழை இருக்காது, குறையும். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதத்தில் வாய்ப்பு உண்டு. சில விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக நடக்கும். அது நம்மக்கிட்டேயே நடக்க ஆரம்பிக்கும், உலக அளவில் நடக்க ஆரம்பிக்கும், விஞ்ஞான அளவில் நடக்க ஆரம்பிக்கும். சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, சில நிறுவனங்கள்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த டைம் உங்களுக்கு புதிய விஷயங்கள் வெளியில் வரப்போகுது. விளையாட்டுகளில் வெற்றி கிடைக்க போகுது. இந்தியா எந்த போட்டிகளில் விளையாடுதோ அதில் ரொம்ப சின்சியராக இன்ட்ரெஸ்டாக விளையாடுறாங்கன்னா அந்த போட்டியில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெற்றியை பெறுவார்கள். அது எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் இந்தியாவுடைய வெற்றி உறுதியாக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நமக்கு உடம்பு சம்பந்தமாக விஷயங்கள் என்னென்னா, பெரும்பகுதி பேருக்கு இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் வயிறு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்டொமக் பெயின், ஏதாவது சாப்பாட்டின் காரணமாகவும் காற்றோடைய வேகத்தின் காரணமாகவும், சீதோஷ நிலைன்னு பேர். அதனால் தயவு செய்து ரொம்ப லாங் ட்ராவல் போகிறவங்க, நைட்டு கண்ணு முழிக்கிறவங்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்பை ரொம்ப பார்த்துக்குங்க. கண்ணு வலி வர வாய்ப்பு நிறையா இருக்குது, வயிறு வலி வர நிறைய வாய்ப்பு இருக்குது, தலைவலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக தலைவலிக்கு டேப்லெட் போட வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். எல்லோரும் வெந்நீர் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஹாட் வாட்டர். இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்டு செஞ்சே ஆகணும். அடுத்தது அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வரப்போகுது. அரசாங்கம் இப்போ அடுத்த எலெக்ஷன் வேறு தமிழ்நாட்டில் வரப்போகுது. மாநில அளவு, மத்திய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் எலெக்ஷன் வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி கூட சில திட்டங்கள் அறிவிக்கலாம். மக்களுக்கு விருப்பமான திட்டங்கள், சர்க்கார் நிறைய ஏதாவது அனுமதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்,
மக்கள் மீது ஒரு அன்பு பாசத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் சில திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி துறை வாரியான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ கவர்மெண்ட்டு நிறைய துறைகள் இருக்கும், போக்குவரத்து துறை, விளையாட்டுத்துறை, இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக இந்த ஆடி மாதம் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம். உலகத்துடைய மாற்றத்தோடு அதில் நம்ம மாற்றம் அதிகமாக இருக்கணும். நம்மளும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மளோட மனசை பழக்கப்படுத்தணும், பயணப்படுத்தணும். அதுதான் நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். மாற்றம் ஒன்றே பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல வழியை காட்டும். வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாம் உடம்பை பார்த்துங்க. பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றபடி பெரிய ஆபத்துகள் எதுவும் கிடையாது. மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காற்றின் வேகத்தினால் மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்பட வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். துண்டிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க சம்மந்தம்னு கரண்ட்டு போகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. திடீர்னு கரண்ட்டு போயிடும். மிக்சியை போட்டிருப்பீங்க, கரண்ட்டு போய்டும். என்ன பண்ணுறது? ஆடி மாதம்ல அப்புறம் கோயிலுக்கு எங்கேயாவது கிளம்பி போகிற நேரத்தில் கரண்ட்டில் என்னென்ன ஆகும்? மோட்டர்லாம் போட்டு தண்ணிலாம் பிடிச்சி வச்சுக்கிங்க. அப்போல்லாம் பைப்பில் அடித்தோம், கிணத்துல பிடிச்சோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் மோட்ரு போட்டு தான் குளிக்கிறோம். அதனால் திடீர்னு குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வேணுமே. அதனால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருங்க. இந்த மாதத்தில் மின்சார ரீதியாகவும் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஜாதகத்துக்குள்ளே போவோம். ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது? நம்ம போன பதிவு பார்த்துருப்பீங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்துக்கு சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க நீங்கள் அதில் போய் பார்த்துடலாம். இப்போது சிம்மம். சிம்ம ராசிக்கு என்னென்னா, ஆடி மாதத்துக்கு ராசிக்கு 12ல் சூரியன் வந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல ஆல்ரெடி புதன் அங்கே இருக்கார். ஸோ அப்போ என்னென்னா, நமக்கு இந்த விரய காலம்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நம்மளை நிர்பந்தமாக நீங்கள் இந்த பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சார் உங்களை மாதிரி உண்டா சார், உங்களை பார்க்க தான் சார் வந்தேன் அப்படின்வான். இந்த மாதத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவான். உங்களை மேடையெல்லாம் கிடைக்கும், ஆனால் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விரய காலம். சிம்மராசிக்கு பணம் விரயமாகும். அதனால் எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக குடும்பத்திலேருந்து சொல்லுங்கள், வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். பணம் சம்பளம் வாங்கினா கூட இந்த மாதத்தில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டான், மீதி இவ்வளோ தான் கொடுத்தான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது கையில் பணம் வச்சுருந்தா கூட, பணமே கையில் இல்லைப்பா, 2000 ரூபா தான் கையில் இருக்க பண்ணுங்க. 2000 செல்லாத நோட்டான்னு கட்டுற போகிறாங்க. 4 500 நோட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா அதுமாரி தான் இப்போ நம்ம பேச வேண்டிய விதம் இல்லைன்னா நீங்களே வாயை விட்டு செலவு இழுத்துக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் ராத்திரி நீங்கள் இழுத்து போத்திட்டு தூங்கினா கூட கதவை தட்டி கூப்பிடுவான். செலவு அப்படி தான் வரும். இந்த ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுக்காதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேணாலும் மியூட்டில் போட்டுங்க. இல்லைன்னா ஒரு மெசேஜ் வரும், இல்லை ஃபோன் வரும். நல்ல ஃபோன்னு எடுத்து அடிப்போம். 4000 ரூபா பணம் தேவைப்படுற மாதிரி ஃபோன் அடிப்போம். அத்துவன் தேவையில்லாத செலவுகள். செலவு மாதம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? சிம்ம ராசிக்கு. இப்போ ஐடியா கொடுத்துட்டேன். செலவு எது தேவையில்லாத செலவு, எது தேவை இருக்கிற செலவு, எது ஆடம்பர செலவு எல்லாமே தேவையில்லாதது தான். அவசிய செலவு எல்லாமே தேவையானது தான். காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும்னு அவசிய செலவு. ஏன்னா அது இருந்தால் தான் ஏதோ ஜீவன் ஓடும் இல்லையா? நான் அது என்னது, பீஸா தான் சாப்பிட்ணும், பர்கர் தான் சாப்பிட்ணும் இந்த மாதம், நான் அந்த இது மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோன்னு வச்சிங்களேன், அது தேவையில்லாத செலவு. அப்போ செலவுகளை பார்த்து கலக்கிடுங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா எங்கே போனாலும், ஒரு ஜவுளி கடைக்கு போனாலும், இல்லை நீங்கள் ஜுவல்லரிக்கு போனாலும், இல்லை வீட்டு சம்மந்தமாக ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும், நம்மலாம் இப்போ அது என்னது மால், அங்கே போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம ஜாமான் வாங்குகிறோம். 3000 ரூபாய்க்கு பிளான் போட்டிருப்போம். சிம்மராசிக்காரங்க இந்த தடவை வேணால் பாருங்கள், உங்கள் பில்லை போய் பாருங்கள். நீங்கள் 2000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, 3500 1500 கிரெடிட்டில் தான் கழிச்சிட்டு வந்திருப்பீங்க. வேணால் நீங்கள் எனக்கு திருப்பி கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போட்ட செலவை விட அதிகமாகிடும். காரு கொடுத்துருப்பீங்க, சர்வீஸுக்கு போயிருக்கும் காரு 3000 ரூபான்னு எஸ்டிமேட் பில்லு போட்டிருப்பாங்க, இல்லை 5000 ரூபான்னு போட்டிருப்பாங்க, 9000 ரூபான்னு திருப்பி கேட்டிருப்பாங்க. மீதி 2000 ரூபாய்க்கு கொஞ்சம் பெசரி அப்புறமா எங்கேயோ கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பீங்க. விருப்பமே இல்லாமல் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய நிலை இந்த மாதம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோமா, இப்போ இனிமேல் விருப்பமாக கொடுப்போம், நம்மளே முடிவு பண்ணிவிடுவோம். இப்போது 40,000 ரூபா செலவு பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், மைண்டு முதல்ல என்ன திங்க் பண்ணணும், 20,000 தான் செலவு பண்ண முடிவு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப திங்கிங் கரெக்டாகிடும். 40,000 செலவே ஆனாலும் எப்படின்னா 20,000 நம்ம திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சாரி மன்னிக்கணும் மாற்றி பேசிட்டேன் பார்த்தீங்களா,
40,000 ரூபா செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வருதுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், 80,000 செலவு பண்ணுறதா நினச்சிங்க. இப்போ 40,000 செலவு பண்ண மீதி 40,000 நமக்கு மிச்சம். கொஞ்சம் அதிகமாக யோசிங்க, குறைச்சி மதிப்பிடலாம். வேறு வழி கிடையாது இப்போது. ஏன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாமல் நம்மளை பிடிச்சி வீட்டில் உள்ளவங்க நசுக்குவாங்க. நம்மக்கிட்ட பையில் பணம் இருக்காது, நல்லா தெரியும். ஆனால் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க, அடுத்த வீட்டில் உள்ளவங்க, ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்காக கடன் வாங்கணும். ஆக சிம்மம் கடன் படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பூமி வாங்குவதற்காக பிளான் நடக்கும். ஆவணி மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க, வாங்க இப்பயே வாங்க, இந்த பூமி கிடச்சிருக்கு அப்படின்னுவான். ஒரு தோப்பு இருக்குன்னுவான், ஏதோ ஒன்று இருக்குன்னுவான். என்ன பண்ணலாம்னு பதறும் நம்ம மனசு. ஆகா, ரொம்ப நாள் கழித்து இப்போ கிடச்சிருக்கு அந்த இடம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதனால் சிம்மத்திற்கு இப்போ பூமி லாபம் உண்டு. விரயத்தை சுப விரயமாக ஆக்க சொல்கிறான். இப்போ பூமி வாங்கிறது சுப விரயம் தானே, அபவிரயம் இல்லை, வீண் செலவு இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் பலம் கொள்கிறான். எப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் அந்த கருப்பு ஆடுகள்னு தெரிஞ்சிடும். கெட்டவன் யார், உங்களை யார் பயமுறுத்துகிறான், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது, தெளிவு கிடைக்க போகுது. கடன் ஏற்பட போகுது, நிர்பந்தங்கள் ஏற்படுது, அதில் தெளிவு கிடைக்க போகுது. ஆமாம், கஷ்டம் வந்தால் தானேங்க தெளிவு கிடைக்கும், அதான உண்மை. அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுங்க, மாரியம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அரை பொழுது மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. உடல் நலத்தில் சூடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், த்ரோட் இன்ஃபெக்ஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்ம ராசி. அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம், சந்தோஷம் பெருகக்கூடிய மாதம், லாபம் கிடைக்கக்கூடிய மாதம், ரெட்டிப்பு சந்தோஷம். சில புகழ்பெற்ற நபர்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. நம்மளை சில பேர் புகழ்ந்து பேசுவான், தெரிஞ்சு பேசுகிறீங்களாடா, தெரியாமல் பேசுகிறீங்களா அப்படி நம்மளே கேட்குற மாதிரி இருக்கும். அரசாங்க காரியங்கள் வெற்றி அடையும். அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரும். வியாபாரம் நல்ல, நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் நம்ம சக்ஸஸ் ஆகும். வியாபாரத்தில் நல்ல விருத்தி ஏற்பட வாய்ப்புண்டு, லாபம் பெற வாய்ப்புண்டு. சில சூட்சம பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் விரைவில் வீடியோ போட போகிறேன். சூட்சம பரிகாரங்கள் யாருமே இது வரைக்கும் சொல்லாத பரிகாரங்களை தான் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். 12 ராசியும் விரைவில் உங்களுக்கான நல்ல தகவல்கள் வரப்போகுது. லாபமாக இருக்க சூட்சம பரிகாரம்னா என்னென்னா, இந்தந்த நாளில் கடன் கொடுக்கக்கூடாது, இந்த நாளில் கடன் வாங்கக்கூடாது, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணுங்க. அதுமாரி முதல் வியாபாரம், இந்த வியாபாரம் பார்க்குறவங்க ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்காரர்கள் பணத்தை வாங்கிறது எப்படி, எல்லாத்தை பற்றி சொல்ல போகிற அடுத்தடுத்த பதிவில் வருது பாருங்கள். அந்த சூட்சமத்தை தெரிஞ்சிங்க. இந்த வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள் பாவம் பார்க்காதீர்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் வியாபாரம் பார்க்குறீங்களா, பாவம் பார்க்காது. சந்தோஷத்தில் பாவம் பார்த்து விட்டுடுவோம். அவன் போன பிறகு தெரியும், ஐயோ 2000 ரூபா பொருள் அவன்கிட்ட 1000 ரூபாய்க்கு விற்றுட்டேனே, பேசி என்னைய மயக்கி வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் வியாபாரிகள் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் உள்ளவங்களும் சரி, வீட்டில் உள்ளவங்களும் சரி, வீட்டில் இருப்பீங்க, யாரோ தெரியாத முகம் வருவான், எதையாவது உங்கள்கிட்ட ஆஃபர் தரேன்னு பேசுவான். ஆடி ஆஃபர், இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ, ஆடி ஆஃபர் விட்டுடுவீங்க. 5 கிலோ புளி 100 ரூபான்னா இந்த அம்மா போனது, ஆஹா 5 கிலோ புளி 100 ரூபா, அப்பா கிடைக்கவே கிடைக்காது. புளியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது. அதுக்கு முதல்ல 5 கிலோ புளியானே அதுக்கு தெரியாது. என்னை இவ்வளோ உருட்டி கொடுத்தேன், அது 5 கிலோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு இங்கே நிறுத்து பார்த்தா அதில் 3 கிலோ தான் இருக்குது. சரி, உள்ளே பார்த்தா புளி சக்கை தான் இருக்குது. அவன் போன பிறகு அவன் போயிட்டான், ஊரை தாண்டி போயிட்டான். அந்த புளியோட ஒரிஜினல் ரேட்டே 30 ரூபா தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த அம்மா புத்திசாலித்தனமானு நினச்சிக்கிட்டு 5 கிலோ புளியை 100 ரூபாய்க்கு வாங்கினது. ஆனால் ஒரிஜினல் புளியை 30 ரூபா தான். அவன் தான் அப்பயும் ஜெயித்தான். நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறவன், நல்ல கவனிங்க, நம்ம வாசலில் வந்து கேட்குறாரு, ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனால் அவர் எங்கேயாவது 5 கிலோ புளியை 100 ரூபாய்க்கு கொடுப்பாரா? யோசிக்க வேண்டாமா? இது உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது உதாரணம். இது மாதிரி நிறைய ஆஃபர்கள், திங்கிங் பண்ணணும். நீங்கள் எதையாவது விட்டுறக்கூடாது பணத்தை, அதெல்லாம் கவனிச்சிங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் அதிகமாக வரப்போகுது. ஆனால் லாபம் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். கன்னிராசிக்காரங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க எல்லாருமே. ஆமாம், அந்த சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில், அதாவது புகையை போட்டு ஏமாற்றிடுறான் ஐயா அப்படின்னு. ஆமாம், நல்ல பழமான மாம்பழம்லாம் போய் பாருங்கள், நல்ல பழம் கெட்ட பழம் தெரியாது. நிறைய பழங்கள்ல அப்படி இருக்கும்.
அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாற்றிடுவாங்க. இந்த ஏமாத்தங் உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ கன்னிராசி நிறைய ஏமாந்திருக்கீங்க. உங்கள் ஏமாற்றத்தை மட்டுமே எடுத்து பாருங்கள், தெரியும். அதில் இந்த மாதம் லாபம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, யோசித்து செய்யுங்க. நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும். ஒரு விஷயத்தை விரைவுபடுத்துவதற்கான நோக்கம் ஏற்படும். இனிமேல் இதை போட்டு வைக்கக்கூடாது, இந்த இடத்த போட்டு வைக்கக்கூடாது, இந்த வேலையை போட்டு வைக்கக்கூடாது, இது உடனே நடத்தணும் அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு மூளை வேலை செய்யும். இந்த ரொம்ப நாளாக ஒருத்தவன்ட்டு அந்த வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவன் செய்யவே மாட்டேங்கிறான். இப்போ என்னென்னு கூப்பிட்டு கேளு. அதனால் உடனே சொசைட்டியில் என்னென்ன கூப்பிடு, ஒரு வேலை பார்க்குறீங்களா, கம்பெனியில் இருக்கீங்களா, என்ன செய்யுங்களா, ஒரு 2 பேரை கூப்பிட்டு பேசி ஃபைனலுக்கு வந்துடுவீங்க இந்த மாதத்தில். ஸோ பரபரப்பாக இருப்பீங்க, படபடப்பாக இருப்பீங்க. ரொம்ப சூப்பரான மாதம். உங்களுடைய எதிர்காலத்தை சகல அளவில் தீர்மானிக்கிறதுக்கு நல்ல மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். ஏமாற்றத்தை தவிர்க்கலாம், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். துளாராசிக்கு பாருங்க, ராசிக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 10வது வீட்டில் இருக்கார், புதனோடு சேர்ந்திருக்கார். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும், பேங்க் லோன் கிடைக்கும், பண வரவுகள் அதிகமாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது உங்களுக்கு ஆஃபர் யோகம் கிடைக்கும். இதெல்லாம் ஆஃபர் யோகம், நல்ல டைம், உங்களுக்கான நல்ல மகிழ்ச்சியான நேரம். ஒரு பெரிய பெருமையான விஷயங்கள்லாம் நிறைவேறினதை ஒரு சந்தோஷப்படுவீங்க. ஆனால் சில பேர் திடீர்னு உங்களை காயப்படுத்திடுவாங்க. எவ்வளவு நல்லது பண்ணாலும் சின்ன அளவில் அழுகையை துளாராசி சந்தித்து தான் ஆக்கணும். அதனால் என்னென்னா அந்த இடத்துல கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். ஆனால் அடுத்த 5வது நிமிஷம் கண்ணை தொடச்சிக்கிட்டு போடா, பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படி டக்குன்னு கெத்தாக எஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. பேசினவனே யோசிப்பான், நான் பேசின பேச்சுக்கு இதெல்லாம் மாண்டு போய்டும்னு நினச்சேன், பொசுக்குன்னு ஏஞ்சி கிளம்பி போகிறான் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் உங்களுடைய பலம். அப்போ உங்களுக்கு பதவி யோகம் கிடைக்கும், பண யோகம் கிடைக்கும். எதிர்பார்க்குற இடத்துல திடீர்னு சில நேரத்தில் பேங்க்லேருந்து லோன் ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு லோன் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருக்கு, வாங்கிக்கிறனா வாங்கிங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் பார்த்து ஆனால் தலையை விடுங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால் இதுமாரிலாம் அரிதாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல வியாபார தந்திரம் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல யோசனைகள் வரும். கல்வியாளர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு அதாவது வருமான உயர்வுகள் கிடைக்கும். ஆஃபர் ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதனால் தொழில் சார்ந்த வல்லுநர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதம். ஆக இந்த மாதத்தில் உங்கள் காரிய சித்தி ஆகுது, சுகம் கிடைக்கிது. சுகம், ஆஹா, ஒரு சந்தோஷம் ஐயா, இந்த சந்தோஷம்தான். இந்த சந்தோஷத்தை துளாராசி பெருக போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், என்ஜாய் பண்ணுங்கள், நினச்சதை என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பண்ணலான்னு மட்டும் ஒரு விஷயத்தை நினைக்காதீங்க. இந்த மாதத்தில் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, நல்லா இருக்குது நல்லா இல்லை, வாங்க இன்றைக்கி சாயந்தரம் புக் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை நாளைக்கு போய் புக் பண்ணிவிடுங்க. ஆனால் புக் பண்ணு முடிவு பண்ணிவிட்டு வேணாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் முடிவு பண்ணாதீங்க. நாளான்னைக்கு தான் ஒருத்தன் வில்லங்க வருவான். பாயிண்ட் புரியுதுங்களா? முடிச்சதை உடனே முடிங்க, சிறப்பாக இருப்பீங்க. துளாராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவான் சின்னதாக ஒரு எல்லோ கலர் ஒன்று கையில் வச்சிங்க. இந்த மாதம் முழுக்க சந்தன கலர் ஒன்று வச்சிங்க, எல்லோ சாண்டில், அதுமாரி கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க. தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார், நல்லது நடக்கும். அதுக்கடுத்து விருச்சக ராசிக்கு இந்த மாதம் என்னங்க செய்யுது? ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் விட்டுடாதீங்க. யாருக்கிட்டையாவது வாக்குறுதி ஒன்றும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, உங்கள் நண்பர் ஏதோ ஒன்று கேட்குறார், ஒரு 10,000 ரூபா பணம் கொடுன்னு கேட்குறார். அவ்வளோ தூரம் வேணாம், 10 மணிக்கு இந்த பார்க்குக்கு வந்துடுங்கிறார், இல்லை 12 மணிக்கு சினிமாவுக்கு வாங்குறார். நீங்கள் மட்டும் பொசுக்குன்னு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. ஆமாம், வீட்டம்மாவுக்கு ஃபோன் அடிங்க. இல்லை நீங்கள் வீட்டம்மாட்ட இருக்கீங்கன்னா வீட்டு ஐயாவுக்கு ஃபோன் அடிங்க. உங்கள் குடும்பத்தை கன்சல்ட் பண்ணுங்கள், பெரியவர்களை கன்சல்ட் பண்ணுங்கள், அப்புறமா முடிவு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன முடிவு அங்கே சொல்கிறீங்களோ அது நடக்காமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நீங்கள் அதை சொல்லிட்டு வருவீங்க, இங்கே இவங்க ஒரு வேலை வச்சுருப்பாங்க, இந்த வேலையை மறுக்க முடியாது, அந்த வேலை சின்ன வேலை தான், ஆனால் நண்பன், இந்த நண்பர்களுக்கு நமக்கும் சிறு அளவில் ஒரு மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்குது. நடந்த நல்ல விஷயமே நமக்கு ஏண்டா நமக்கு இந்த நல்லதெல்லாம் நடந்தது அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லதை மாதிரி ஆண்டவன் கொடுக்குறான்,
சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனால் திடீர்னு அந்த சந்தோஷத்தை பிடுங்கிட்டு போடுறான். லே, இந்த ஆண்டவன் மட்டும் எங்கேயாவது கிடச்சானா எனக்கு ஏன் நீ நல்லதை கொடுத்த, உன்னை நான் கேட்டேன் அப்படின்னே விருச்சிக ராசிகள் திரும்பி பார்த்து கேட்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நான் மாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு 10ஓட 11 இருந்தேன், உனக்கு யாரையா எனக்கு திடீர்னு நல்லதை கொடுக்க சொன்னது, கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய அளவில் எனக்கு ப்ராசஸிங் ஏற்படுத்துறிய. 3 நாள் லீவ் கொடுத்துருப்பான், 30 நாள் வேலை செய்ய வச்சுருவான். 3 மணி நேரம் ஃப்ரீ கொடுத்துருப்பான், 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வச்சுருவான். நான் 3 மணி நேரம் ஃப்ரீயும் வேணாம், 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் வேணாம், நான் எப்பயும் போலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு தான் இப்போ முடிவெடுக்கணும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். வெளியில் காட்டிக்காதீங்க. எதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் அசால்ட்டாக போகுங்க, எல்லா காரியத்திலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த அச்சத்தை மட்டும் வெளியில் காட்டுறாதீங்க. தம்பி பயந்துட்டான், தங்கச்சி பயந்துட்டுன்னு யாரும் தெரிஞ்சிடக்கூடாது. விருச்சிக ராசியில் பிறந்த தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், பயப்படாதீங்க, தூக்கி பயத்தை போடுங்க. ஆனால் பயம் இருக்கும் உள்ள, வெளியில் காட்டிக்கக்கூடாது. ஏன்னா பயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை மற்றவெல்லாம் மாற்றி பேசுவான். இப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? அதனால் திடீர் வாய்ப்புகள்லாம் ஏற்படும். திடீர்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, இது செய்யுங்கன்னு. ஆனால் அவங்கள்ட்ட போய் தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க, ஏற்றுக்குங்க, திருப்பி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பு. அதேமாரி உடம்பை பார்த்துக்குங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும், கனவு அதிகமாகும், அதனால் தூக்கம் கெட்டு போகும். இந்த தூக்கம் கெட்டு போனாலே பல பிரச்சனை வரும். இன்கமிங் அவுட் கோயிங் ரத்து. பார்த்துருக்கீங்களா? புரியுது அந்த வார்த்தையெல்லாம்? இன்கமிங் அவுட் கோயிங்னா என்னென்னு தெரியுதா? அதே தான். சாப்பாடும் அவுட் ஆகிடும், அதுவும் அவுட் ஆகிடும். அப்போ எதனால்? தூக்கத்தினால திசை மாறி போகும். இந்த உடம்பை பார்த்துங்க. நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஆடி மாதத்தில் வயிற்று வலி வருதுன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்கு தான் வரும். நீங்கள் வேணால் போய் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களாம் வேணால் ராசியை போய் பாருங்க, யாருப்பா வயிற்று வலி, விருச்சிக ராசின்னு கேளுங்க, ஆமான்னுவாங்க. ஏன்னு வச்சுங்க, இவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க. தூக்கம் கெட்டு போய் சாப்பிடும் போது வயிற்று வலி வந்துடும். நல்ல ஃபுட்டே பாய்சன் ஃபுட்டாக மாறிடும். ஆமாம். இன்னொன்று, இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரவங்க சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடுங்க, ரசித்து சாப்பிடுங்க. ஏன்னா என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது, அதில் என்ன தட்டில் என்ன இருக்குன்னு. பெரும்பகுதியே விருச்சிக ராசி அப்படி தான் சாப்பிடுவீங்க. தட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, அது மாட்டு போயிட்டே இருக்கும். ஒன்று செல்லை பார்த்துட்டே இருப்போம், இல்லை வேறு ஏதாவது சிந்திச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இது எல்லாம் உள்ளே போயிடும். அப்படி போகக்கூடாது. இந்த மாதம் ரசித்து தான் சாப்பிடணும். சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க, உடம்புல கவனமாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். சுப்பிரமணிய சுவாமி, முருகா 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 முருகா, கந்தா கந்தா, கடம்பா கடம்பா, கதிர்வேலா, அவ்வளோதான் போதும். வேறு ரொம்பலாம் வழிபாடு பண்ணாதீங்க. இருக்கிற பிரச்சனையில் இப்போ எல்லா சாமியும் இழுத்துன்னு உட்காந்துட முடியாது. முருகனை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சகம் சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். அடுத்த பதிவில் தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4 ராசிகளை பற்றி அடுத்த நாள் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.